ஒப்பாரி குரல்கள் ஒலிக்க வேண்டிய இடத்தில் ஆடல் பாடலுடன் குத்தாட்டம் போட்டு கூடி கும்மி அடித்து ஒட்டுமொத்த உசிலம்பட்டியையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது 96 வயது மூதாட்டியின் இறுதி சடங்கு நிகழ்ச்சி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சின்னப்பாலார்பட்டியை சேர்ந்த பூசாரி பரமதேவரின் மனைவி நாகம்மாள். நேற்று இவர் உடல்நலக்குறைவு காரணமாக தனது 96வது வயதில் உயிரிழந்துள்ளார். இவருக்கு 2 மகன்கள் 4 மகள்கள் உள்ள நிலையில் 3 தலைமுறையை கண்ட இந்த மூதாட்டிக்கு தற்போது வரை பேரன் பேத்தியாக 78 பேர் உள்ளனர். தனது இறப்பிற்கு பின் இறுதி சடங்கு நிகழ்வை மற்றவர்களைப் போல சோகத்தோடு இல்லாது ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக கொண்டாடி சந்தோஷமாக வழி அனுப்ப வேண்டும் என மூதாட்டி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி மூதாட்டியின் ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் பேரன் பேத்திகள் இணைந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ரேடியோ, குடும்ப பெண்களின் கும்மியாட்டம் மற்றும் சிறுவர் சிறுமியரின் நடனம், கிராமிய கலை நிகழ்ச்சி என கொண்டாடி இறுதி மரியாதை செலுத்தி பிரமிக்க வைத்துள்ளனர். பெரும்பாலும் கோவில் திருவிழா, இல்ல திருவிழாக்களில் மட்டுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் சூழலில் மூதாட்டியின் ஆசைப்படி இறப்பு வீட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இறுதி மரியாதை செய்யப்பட்ட சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பேசுபொருளாகி உள்ளது.